நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கான செய்திக்குள்ள நாம போகலாம். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவர் உங்களை உங்க வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் அவர் செய்ய விரும்புற ஒரு பெரிய பணியை அல்லது விருப்பத்தை அல்லது ஒரு தரிசனத்தை தரலாம். அது செய்யவே முடியாத ஒன்னா தெரியலாம். உங்களை சுத்தி இருக்கிற யாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாம போகலாம். மற்ற யாருக்குமே இது சாத்தியமான ஒன்னா தெரியாம இருக்கலாம். இது நடக்கவே நடக்காத ஒரு கனவு, ஒரு ஆசை, அதை நம்புற நீங்க ஒரு முட்டாள்னு எல்லாருமே நினைக்கலாம். உங்களுக்கே நீங்க செய்யறது ஏதோ பெரிய தவறு மாதிரி தோணலாம். ஆண்டவர் தான் இதை எனக்குள்ள தந்தாரு, ஆனா யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்களே, என்ன நடக்குது? ஆமா, இது சாதாரணமா நடக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனா ஆண்டவர் அவர் வாக்கு பண்ணின எல்லாத்தையும் எனக்கு உதவி செஞ்சு நிறைவேற்றி முடிப்பார்னு ஏன் ஜனங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சகரியா 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். முதல்ல செருபாபேல் அப்படின்ற மனுஷனை பத்தி பேசுற இந்த சூழலை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை திரும்பவும் கட்டணும், அதை கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒரு தெய்வீக பணி அவருக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுது. ஆனா அவர் மலை மாதிரியான எதிர்ப்புகளை, சவால்களை சந்திக்கிறாரு. சாதாரணமா அது நடக்க வாய்ப்பில்லாத ஒன்னாவே தெரிஞ்சுது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நான் மெசேஜ் வெர்ஷன்ல இந்த வரிகளை வாசிக்கிறேன். இது கொஞ்சம் மாற்றியமைக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. ஆனா சகரியா 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். நான் அதை வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, இதுதான் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. இதையெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது, இது என் ஆவியின் மூலமாக வருகிறது. இங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட திட்டத்தை, உங்க வாழ்க்கையில அவரோட நோக்கத்தை நீங்களாவே நிறைவேற்ற முடியாது. முழுசா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு சௌகரியமா வாழ்க்கை முழுசும் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கானது இது இல்லை. ஆண்டவரோட தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு தீவிரமா விரும்புகிற, ஆண்டவரோட எல்லைகளை அறிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவரோட பெரிய தரிசனத்தை சாத்தியமில்லாத ஆண்டவரால செய்ய முடியும் அப்படின்னு அவரை நம்புற அப்படியான நபர்களுக்கான வார்த்தை தான் இது. இதை உங்களால செய்ய முடியாது. ஆண்டவரோட திட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்களாவே நிறைவேற்ற முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவரோட கிரியை அவசியம். அவர் சேனைகளின் கர்த்தர். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன் நீ வெறும் சமபூமி ஆவாய். அவன்தான் கம்பீர துனியோடு மூலைக்கல்லை கொண்டு வந்து அதற்கான இடத்தில் வைப்பான். ஆம், அவனே வைப்பான். இதுல என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? நான் வாசிச்சதுல செருபாபேல் அப்படின்ற வார்த்தை. ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது? ஆமா, உனக்கு முன்னாடி பெரிய பர்வதம், மலை இருக்குது. பெரிய பர்வதமே, உன்னை நீ யாரென்று நினைத்துக் கொள்கிறாய்? செருபாபேலுக்கு முன் நீ சமபூமி ஆவாய். அதுதான் என்னோட கவனத்தை ஈர்த்த ஒண்ணு. பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாயின்னு சொல்லல. ஆண்டவரோட ஜனத்துக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாயின்னு சொல்லல. வெறுமனே நீ சமபூமி ஆவாயின்னு சொல்லப்படல. செருபாபேலுக்கு முன்பு நீ சமபூமி ஆவாயின்னு சொல்லப்படுது. மலை மாதிரியான சவால் இருக்குது, மலை மாதிரியான பிரச்சனை இருக்குது, மலை மாதிரியான எதிர்ப்புகள் இருக்குது. ஆனா விஷயம் என்ன? மலை எல்லாமே சமபூமி ஆகிடும். அது செருபாபேலுக்கு முன்னாடி அப்படின்றது தான் என்னோட கவனத்தை ஈர்த்த விஷயம். இந்த பணி செருபாபேலுக்கு தான் கொடுக்கப்படுது, வேற யாருக்கும் கொடுக்கப்படல. இது அவருக்கான குறிப்பிட்ட ஒரு வேலை. அதாவது போய் தேவாலயத்தை திரும்ப கட்டணும் அப்படின்றது தான். இது செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி. அவருக்கு முன்னாடி தான் மலை சமபூமி ஆகும்.
ஆமா, செருபாபேலுக்கு முன் நீ சமபூமி ஆவாய்ன்னு சொல்லப்படுதே ஒழிய வெறுமனே நீ சமபூமி ஆவாய்ன்னு சொல்லப்படல. செருபாபேலுக்கு மட்டும்தான் அந்த மலை சமபூமியா தெரியும். வேற யாராவது அந்த மலையை பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு மலையாவே பர்வதமாகவே தான் தெரியும். அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட திட்டத்தை, அவரோட நோக்கத்தை, சித்தத்தை உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற முடியும் அப்படின்னு உங்களுக்கு விசுவாசம் இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. இதே மாதிரியான விசுவாசம் உள்ளவங்க அல்லது ஆவியிலே இதே உணர்வு உடையவங்களால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் மற்றவங்களால இதை நம்ப முடியாது. ஏன்னா இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லை. நீங்க அவங்கள நம்ப வைக்க முயற்சிக்கலாம், நிரூபிக்க முயற்சிக்கலாம். ஆனா அவங்க புரிஞ்சுக்க போறதில்ல. ஏன்னா அந்த பெரிய பர்வதம் செருபாபேலுக்கு முன்னாடி மட்டும்தான் சமபூமி ஆகும். எல்லா மக்களுக்கும் அது நடக்காது. பர்வதம் சமபூமி ஆகும்னு பொதுவா அது சொல்லப்படல. செருபாபேலுக்கு முன்பாக மட்டும்தான் அது சமபூமி ஆகும். உங்க வாழ்க்கையோட நோக்கத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இலக்குல, தரிசனத்துல ஏதாகிலும் மலையை நீங்க எதிர்கொண்டீங்க அப்படின்னா எல்லாரும் அதை புரிஞ்சுக்க போறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மலை மலையாவே தான் இருக்க போகுது. அந்த மலை சமபூமி ஆகிறத அவங்களால பார்க்க முடியாது. ஆனா நீங்க அதை பார்க்கிறப்ப உங்களுக்கு முன்பாக அந்த பர்வதம் சமபூமி ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றவங்க புரிஞ்சுக்கல, மற்றவங்க அதை நம்பாம உங்களை முட்டாள்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா ஜான் அவங்க நான் சொல்றதை நம்பாம என்ன முட்டாள்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தான் இதை நம்ப சொன்னாரு. ஆண்டவர் உங்களை நம்ப சொல்றாருன்னு நீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. செருபாபேலுக்கு முன்பு தான் அது சமபூமி, மற்றவங்களுக்கு அது இன்னும் மலை தான். அதனால மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கே ஆன ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டா எல்லாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாருக்கும் மலையா தெரியறது எனக்கு ஏன் சமபூமியா தெரியுது? அவங்க சொல்ற மாதிரி எனக்கு பிரச்சனையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியலையா? என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. நிச்சயமா இல்லை. என்னோட சொந்த வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு தெய்வீக தரிசனத்தை கொடுத்து ஜான் கிஃப்டா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸை துவங்க அழைச்சாரு. ஆண்டவர் என்ன இப்படி ஒரு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க அழைக்கிறாருன்னு நான் மற்றவங்க கிட்ட சொன்னேன். ஆண்டவர் என்ன அழைச்சதுனால, அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்ததுனால, அவர் எனக்கு வாக்கு, நிச்சயம், ஊழியம், வேலை எல்லாம் கொடுத்ததுனால இதெல்லாம் அவர் நிச்சயமா செய்து முடிப்பார் அப்படின்ற விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் முதல் நாள் நான் ஊழியத்தை துவங்கினப்பவே ஜான் கிஃப்டா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிக்க எனக்கு துணிச்சல் வந்தது. ஆனால் மற்றவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது நடக்கவே முடியாத ஒரு காரியம். ஓ ஜான், உனக்கு இதை பற்றி தெரியல, நீ அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வரல, உன்னோட பெற்றோர் அவ்வளவு செல்வாக்கு உள்ளவங்க இல்லை, உனக்கு அவ்வளோ பெரிய திறமை, ஆதாரங்கள், தொடர்புகள்லாம் இல்லை, இதெல்லாம் நடக்க போகிறது மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது மலையாகவே தெரிஞ்சது. ஆனால் நான் அதை பார்க்குறப்ப அது சமபூமியாக தெரிஞ்சது. ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. மற்றவங்க அதை மலையாக பார்க்கறதுனால எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நானும், ஆமாம் மற்றவங்க சொல்கிறது சரிதானே, இது எங்கே நடக்க போகுது, நானும் என் மனசும் தான் ஏதோ சமபூமின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிடவே கூடாது. இது எனக்காக கொடுக்கப்பட்ட பணி, எனக்காகவே கொடுக்கப்பட்ட பணி. மற்றவங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது தான், பரவாயில்லை. ஆனால் நான் உறுதியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணியை நம்பணும். இது யதார்த்தத்தில் மலை மாதிரி இருந்தாலும் கூட எனக்கு ஆண்டவர் இதை சமபூமியாக மாற்றிடுவார். இது எனக்காகவே கொடுக்கப்பட்ட பணி. எனக்கு முன்னாடி இந்த சாத்தியமே இல்லாத மலை சாத்தியமாகும். ஏன்னா எனக்காகவே கொடுக்கப்பட்ட பணி அப்படின்னு நாம் கவனமாக இதை புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு காரணம் இந்த ஒரே வார்த்தை தான், செருபாபேல். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏதோ ஒரு நபருக்கு முன்னாடி இல்லை, அந்த பகுதியோட அரசனுக்கு முன்னாடி இல்லை, முழு உலகத்துக்கு முன்னாடி இல்லை, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி இல்லை, இல்லவே இல்லை. இது செருபாபேலுக்கே உரியது. செருபாபேலுக்கு முன்பாக மட்டும்தான் இந்த மலை சமபூமி ஆகும். வேற யாருக்கு முன்னாடியும் இல்லை. மற்ற எல்லாருக்கும் அது இன்னும் மலை தான். அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க.
பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.